ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் பனியன்கள். சோழன் மெஸ் 3வது கிளை இப்பொழுது அண்ணா நகரில் சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அருகில். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பணத்தை சேமித்து வைக்கணும், உங்கள் குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும், உங்கள் பேங்க் வட்டி பத்தலை, என் பணத்தை கொஞ்சமாவது பெருக்கணும், நான் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்தீங்கன்னா 5-10 வருஷத்துக்கு போட்டு வைக்கிறதுக்கு லார்ஜ் கேப் ஃபண்டை. எனக்கு மார்க்கெட் எப்போ கூடுது எப்போ குறையுதுலாம் தெரியாது, எதை வாங்குறதுன்னு தெரியாது மியூச்சுவல் ஃபண்டுக்கு போ, எப்போ வாங்குறதுன்னு தெரியாது எஸ்ஐபிக்கு போ. கார் வாங்கணும், ஒரு 12 லட்ச ரூபாய்க்கான கார் வாங்கணும் அப்படிங்கிற டார்கெட்டை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் போகிறது கரெக்டாக? இப்போவே நம்ம லோன் போட்டு இஎம்ஐயில் கட்டி நம்ம பண்ணுறது கரெக்டாக? இப்போ காருங்கிறது இன்றைய தேவைகளை நிறைவு செய்து கொள்கிற செலவு. இப்போ சம்பாதிக்கிற பணம் இப்போதைய தேவைக்கு மட்டுமல்ல. இப்போ நீங்கள் 60 வயசு 70 வயசுலாம் நமக்கு யாரும் சோறு போட மாட்டாங்கல்ல, பிரச்சனையாக இருக்கும்ல. அப்போ அனுபவிக்க கூடாதா? உங்கள் சாய்ஸ், நீங்கள் அனுபவிக்கணும், அனுபவிங்க. இல்லை நான் இதெல்லாம் சேமித்து ஓரளவுக்கு செட் பண்ணிவிட்டு 45 வயசுலேருந்து வாழ ஆரம்பிக்கிறேன், அப்புறம் கார் வாங்குகிறேன், அப்புறம் பெரிய வீடு வாங்குகிறேன், நான் 30 வயசுலேயே வாங்கணுமா 45 வயசில் வாங்கணுமா? என்னுடைய பரிந்துரை என்னென்னா, பல பேருக்கு அவங்க நீங்கள் வாழ்க்கையில் சிலதை போஸ்ட்போன் பண்ணி தான் அனுபவிக்கணும். இப்போ அனுபவிக்க வேண்டாம். கார் இப்போ வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன், தகுதியானவனாகி விடு, ஆசைப்படு. நம்ம ஆசைப்பட்டு தகுதியானவர் தான். நீங்கள் நீ பைக்கில் தான் உனக்கு இப்போதைக்கு சம்பாத்தியம்னா சேமிக்கணும்னா நீ பைக்கில் போய் சேமிச்சுக்கோ, அப்புறம் கார் வாங்க. நீ இப்போ காரை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீ பரவாயில்ல, ஒன்று மைண்ட் செட் அப்படி இருக்குன்னா இட்ஸ் ஓகே. பட் நீங்கள் சேமிக்கலைங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதற்கான விலையை நம்ம தான் பின்னாடி கொடுக்க வேண்டியது இருக்கும். டிகே பாகவதர் தங்கத்தட்டில் சாப்பிட்டார், அப்புறம் கஷ்டப்பட்டாருங்கிறமே எங்கே வேணாலும் மாறுதில்ல, சைக்கிள் மாறுதில்ல. ஃபஸ்ட்டு ஒன்று சேஃப்கார்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் குழந்தை கேட்கும், பக்கத்துட்டு அவங்களாம் அந்த பெரிய காரில் போகிறாங்களே, ஒய்ஃப் கேட்பாங்க. இந்த ப்ரெஷர்லாம் நம்ம தாங்கணும், ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நமக்கு இப்போதைக்கு கார் வேண்டாம், நம்ம இந்த பணத்தை சேமித்து வைப்போம். 20 வருஷம் கழிச்சு நீங்கள் கார் வாங்க வேண்டாம், 20 வருஷம் கழிச்சு கௌரவமாக வாழலாம். அப்போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக போய் சேமித்து வாங்குறது பெட்டரா, பேங்க்கில் போட்டு சேமித்து வாங்குறது பெட்டரானா? சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும்னு மியூச்சுவல் ஃபண்டை பார்க்காதீங்க. அதாவது எண்ட் ஆஃப் தி டே ப்ராஃபிட் தான் நோக்கமாக இருந்தாலும் நீங்கள் பணத்தை அதை நோக்கியே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் புதக்குள்ள விழுந்துருவீங்க அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ சாமானியனாக பார்க்குறவங்களுக்கு, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், நம்ம லாபம் பார்க்க தான் வரோம், லாபம் பார்த்து வராதிங்கிறாங்க. அப்போது இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, 90% நஷ்டம் தான் வரும், 10% லாபம் வரும், அந்த 10% எப்போ வந்துச்சுன்னா எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்படும். எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? எனக்கு பங்குச்சந்தையில் ஒரு 20-30 வருஷம் அனுபவம் இருக்குது. பல பேரை சந்திக்கிற வாய்ப்பும் இருக்குது. பல கூட்டங்கள்லாம் போகிறோம், வெளியூரில் பேசுகிறோம்ல. நான் சந்திக்கிற பல பேர் என்ன மாதிரி 20-30 வருஷமாக இருக்காங்க மார்க்கெட்டில். என்ன சம்பாரிச்சாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இந்த வாரன் பஃபட் சொல்லுவார், பங்குச்சந்தை என்பது மிக அதிகமாக நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறவரிடம் இருக்கிற செல்வத்தை எடுத்து அதிக நடவடிக்கைகள் எடுக்காதவரிடம் கொடுப்பது. இட்ஸ் எ மூமெண்ட் ஆஃப் வெல்த் ஃப்ரம் மோஸ்ட் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் டு இன்ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் வாங்கிட்டு வச்சுட்டு சும்மா இருக்கணும். நீங்கள் அதை இப்போ உள்ளே வர்றபோதே எனக்கு 10% கிடைக்குமா, 5% கிடைக்குமா, இப்போ கிடைக்குமான்னா நீங்கள் ஒரு பதட்டத்தோடு வரீங்க. நீங்கள் அந்த லாபத்தையே பார்த்துட்ருக்குறீங்க. அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் செடியை நட்டுட்டிங்கன்னா விடணும், அது வளர்றது. அதை எடுத்து வேறு பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வளருமா? வளராது. நீங்கள் அதை விட்டுறணுங்கிறாங்க. அதுதான் அதோட மீனிங். இப்போ நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளானிங், உங்களுடைய குழந்தைகளில் அதுக்கான ஒரு பிளானிங், உங்களுடைய வீட்டுக்கான பிளானிங், இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 5-10 வருஷம், 20 வருஷம், உங்கள் வயசு கம்மின்னா 20 வருஷத்துக்கான ஒரு நல்ல ஸ்கீமை நீங்கள் தேர்ந்தெடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா, இப்போ பென்ஷன் ஸ்கீம்லாம் அப்படி தான் மியூச்சுவல் ஃபண்டாக தான் போடுறாங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 5%, 3% நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அதை ஆக்டிவாக பண்ணாதீங்க. ஆக்டிவாக பண்ணோன்னா டைரக்ட் ஈக்விட்டி, ட்ரேடிங், எஃப்என்டோ, ஆப்ஷன்ஸு நீங்கள் போங்க. படிச்சுட்டு போயிருங்க, படிச்சுட்டு போங்க. அதுலேயும் உங்களுக்கு எப்பயுமே லாபம் வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. பைக் எடுத்துகிட்டு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் விடுறவன் இல்லையா, நல்லா ஓட்டுறவனும் இல்லையா, நான் எவனோ ஒருத்தன் ஓட்டுவான், எல்லாம் விடுவான். இங்கே போயிடுங்க, உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பணத்தை சேமித்து வைக்கணும், உங்கள் குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும், உங்கள் பேங்க் வட்டி பத்தலை, என் பணத்தை கொஞ்சமாவது பெருக்கணும், நான் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்தீங்கன்னா 5-10 வருஷத்துக்கு போட்டு வைக்கிறதுக்கு லார்ஜ் கேப் ஃபண்டை. எனக்கு மார்க்கெட் எப்போ கூடுது எப்போ குறையுதுலாம் தெரியாது, எதை வாங்குறதுன்னு தெரியாது மியூச்சுவல் ஃபண்டுக்கு போ.
எப்போ வாங்குறதுன்னு தெரியாது, எஸ்ஐபிக்கு போ. ஏன்னா உன்னால் நேரத்தை இல்லை, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது நேரத்தை, சரியான நேரத்தை. அப்போ நான் தொடர் முதலீடு செய்கிற போது மார்க்கெட் இறங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏறினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அறுவடை காலத்தை போது தான் நான் வந்து பார்க்க போகிறேன். ஓகே, நான் இன்னொன்று மிடில் கிளாஸ் இருந்து கேட்குறேன் சார். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா கார் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோமே. இப்போது கார் வாங்கணும், ஒரு 12 லட்ச ரூபாய்க்கான கார் வாங்கணும் அப்படிங்கிற டார்கெட்டை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் போகிறது கரெக்டாக, இல்லை 12 லட்ச ரூபாய்க்கான கார் வாங்கணுங்கிறத இப்போவே நம்ம லோன் போட்டு இஎம்ஐயில் கட்டி நம்ம பண்ணுறது கரெக்டாக? இப்போ வந்து ஏன்னா 12 லட்ச ரூபா கார் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வாங்க முடியுங்க மாதிரி இஎம்ஐ இது காட்டுதுன்னு வச்சுக்கோமே, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் காட்டுதுன்னு வச்சுக்கோமே. அப்போ அதோட இன்ஃப்ளேஷன் என்னவா இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அதை கால்குலேட் பண்ணி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போகிறது பெட்டரா, இல்லை இப்போவே முடிஞ்சு நான் அந்த அமௌண்ட்டை இஎம்ஐயில் கட்டி நான் லோனாக வாங்கிறதுங்கிறது கரெக்டாக? எது சூஸ் பண்ணலாம்? நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்குங்க. ஒன்று வந்து உங்களுடைய வருங்கால தேவைகளுக்கான பாதுகாப்பு செய்வதற்கான சேமிப்பு, இன்னொன்று வந்து இன்று என்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளுகிற செலவுகள். காருங்கிறது இன்றைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளுகிற செலவு. உங்களுக்கு 2 விதமான வாழ்க்கை இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும், காசு சம்பாதிக்கிறதுக்கு சேமித்து வச்சு என்னையா பண்ண போகிறோம், இப்போ அனுபவிக்காமல் எப்போயும் அனுபவிக்க போகிறோம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். கஷ்டப்படுறது எதுக்கு? நல்லா வாழ்கிறது, சந்தோஷம், நீங்கள் வாழுங்க. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் இஎம்ஐ வாங்க, கார் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, சம்பாதிக்கிறீங்க, நல்லா வந்துக்கிட்டே இருக்குது, டோன்ட் வரி, போயிடுங்க. இப்போ நாம் பேசுகிறது எனக்கு எதிர்காலத்தை பற்றி எனக்கு ஒரு அக்கறை இருக்குது, எனக்கு உறுதியாக தெரியல, நான் அவ்வளோ படிக்கலை, எனக்கு வந்து இப்போ எல்லாம் நான் பார்க்குறேன் அடிக்கடி 35-40 வயசில் வேலை போய்டுறவங்க இருக்காங்க. முதலையெல்லாம் அப்படிலாம் அடிக்கடி போகாது, போயிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலை கிடைக்காதவங்க இருக்காங்க, குறைச்ச சம்பளத்துக்கு போகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம இந்த தகவல்கள் சொல்கிறது. எதிர்காலம் என்பது பல புதிர்கள் நிறைந்தது, போக போக உறுதியான விஷயங்கள். இப்போ பிஎஃப் கூட அப்போ அடிக்கடி முதல்ல எடுக்கவே முடியாது, இப்போ எடுக்கலான்ட்டாங்க. ஆமாம், இப்போது நீங்கள் ஒரு சேஃப்டியுமே இல்லாதது. 5 வருஷம் வேலை செஞ்சால் தான் கிராஜுவிட்டின்னா 5 வருஷம் எவனுமே வேலை செய்ய முடியாது போல் இருக்குது. கிராஜுவிட்டியும் கிடைக்காது, உங்களுக்கு பிஎஃப்பும் கிடைக்காது. அப்புறம் வந்து உலகத்தில் புது புது வியாதிகள் வருது, ஃப்ரீலாம் குறையுது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் வாழறதுக்கு இப்போ சம்பாதிக்கிற பணம் இப்போதைய தேவைக்கு மட்டுமல்ல. நீங்கள் வந்து ஒரு மனுஷன் 80 வருஷம் வாழறான்னா 80 வருஷம் வாழ்க்கையை அவன் 20 வயசுக்கு மேலே அவனாக தான் வாழணும், அப்பா அம்மா விட்டுட்டு. 60 வயசு சொந்தமாக வாழணும். ஆனால் அவனுடைய சம்பாத்திய காலங்கிறது 20 வயசுலேருந்து 25 தான் வேலை கிடைக்கிது, நல்ல வேலை. அதுலேருந்து ஒரு 55 சரியாக போயிடுதுன்னா ஒரு 30 வருஷம் சம்பாரித்து 60 வருஷம் வாழணும்னா இந்த 30 வருஷம் சம்பாத்தியத்தை எவ்வளோ நம்ம சேர்த்து வைக்கணும்? இப்போ நீங்கள் 60 வயசு 70 வயசுலாம் நமக்கு வந்து யாரும் சோறு போட மாட்டாங்கல்ல, பிரச்சனையாக இருக்கும்ல. அப்போ அனுபவிக்க கூடாதா? உங்கள் சாய்ஸ், நீங்கள் அனுபவிக்கணும், அனுபவிங்க. நல்ல ஃபோன் வாங்கலாம், நல்ல கார் வாங்கலாம், நல்ல வீட்டில் இருக்கலாம், எல்லாம் நல்லா இருக்கலாம். இல்லைன்னா சும்மா இருக்கலாம், அதுக்கு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நம்ம சாய்ஸ். இல்லை நான் இதெல்லாம் சேமித்து ஓரளவுக்கு செட் பண்ணிவிட்டு 45 வயசுலேருந்து வாழ ஆரம்பிக்கிறேன், அப்புறம் கார் வாங்குகிறேன், அப்புறம் பெரிய வீடு வாங்குகிறேன். நான் 30 வயசுலேயே வாங்கணுமா, 45 வயசில் வாங்கணுமா? 30 வயசுலேயே வாங்கினா நான் இப்போ அனுபவிச்சுட்டு போகிறேன். 45 வயசு வரைக்கும் நான் சேமித்து வச்சுட்டு நான் வாங்குறேன்னா இந்த வாழ்க்கையும் பார்த்துட்டேன், அந்த வாழ்க்கை இன்னும் பெட்டராக உறுதியாக வாழ்வேன். நான் அதற்கான ஏற்பாடை இப்போ செய்வேன். ஓகே, இப்போ நான் என்ன இப்போ ஒரு பொருள் வாங்குறத இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும், பணம் சேர்த்து வச்செல்லாம் வாங்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு எஸ்ஐபி போடுறோம். எனக்கு இல்லை, இப்போ ஃபோனில் ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் 40 இருக்குல்ல, மோஸ்ட்லி 40 கிலோ வந்துடும். ஒரு காரு வீடுங்கும்போது ஒரு காரில் 12 லட்ச ரூபாய் கார் வாங்கினா இப்போ 2 ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கேபிட்டல் அமௌண்ட் 12 லட்ச ரூபா நம்மகிட்ட சேர்த்து வச்சு வாங்குறதுங்குது. சேர்த்து வச்சு மிடில் கிளாஸ் வாங்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோன் போடலாம், இப்போ லோன் ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்டால் கொடுக்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்டு கொடுக்குறாங்க அப்படின்றலாம் இருக்குது. அப்படிங்கப்போ அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்க்குறவங்க நினைக்கிறான், அப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நம்ம 10 வருஷம் வச்சு அதெல்லாம் ஆமாம். அதாவது நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சா மியூச்சுவல் ஃபண்டில் சேர்த்து வச்சு 10 வருஷம் நினச்சா கார் வாங்க முடியாது. கார் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுங்கன்ட்டு நான் அதான் சொல்கிறேன். நீ கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இஎம்ஐ போட்டு வாங்கிடுங்க. வாங்கணும்னு நினச்சா என்னுடைய பரிந்துரை என்னென்னா, பல கம்பெனிகளில் பல எம்ப்ளாயிஸை நான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு 60,000 70,000 1 லட்சம் எம்ப்ளாயிஸ் பார்த்துருப்பேன் இப்போ ட்ரைனிங் எல்லாம் சேர்த்தா. பல பேருக்கு வந்து நீங்கள் வாழ்க்கையில் சிலதை போஸ்ட்போன் பண்ணி தான் அனுபவிக்கணும், இப்போ அனுபவிக்க வேண்டாம். கார் இப்போ வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன், தகுதியானவனாகிவிடு, ஆசைப்படு. நம்ம ஆசைப்பட்டு தகுதியானவர் தான். நீங்கள் கார் எதுக்கு? நீ வந்து பைக்கில் தான் உனக்கு இப்போதைக்கு சம்பாத்தியம்னா சேமிக்கணும்னா நீ பைக்கில் போய் சேமிச்சுக்கோ, அப்புறம் கார் வாங்க. நீ இப்போ காரை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீ பரவாயில்ல, உன் மைண்ட் செட் அப்படி இருக்குன்னா இட்ஸ் ஓகே.
பட் நீங்கள் சேமிக்கலைங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதற்கான விலையை நம்ம தான் பின்னாடி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, நமக்கு வேலை நல்லா இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, கார் வாங்கினா வாங்கிடுங்கன்ற நான். யாருக்கெல்லாம் ஃப்யூச்சர் அன்சர்டனாக இருக்கோ, ஒரு பெரிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை, ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, தொடர்ந்து சம்பாதிக்க முடியாது, அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம பார்க்குறோம். டிகே பாகவதர் தங்கத்தட்டில் சாப்பிட்டார், அப்புறம் கஷ்டப்பட்டாருங்கிறமே. எங்கே வேணாலும் மாறுதில்லை, சைக்கிள் மாறுதில்லை. ஃபஸ்ட்டு ஒன்று சேஃப்கார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 50-60 வயசில் போய் சிரமப்பட்டால் படுக்க நமக்குன்னு ஒரு ரூம், ஒரு பெட்ரூம் வீடாவது வேணும். சொந்த எவனும் வெளியில் போகணும்னு நம்மளை சொல்லக்கூடாது, வாடகை ஏற்றினே போகக்கூடாது, வீட்டுக்காரன் வெளியில் துரத்தக்கூடாது, நம்ம படுத்து கிடக்கணும். முடியலனா உடம்பு சரியில்லை. ஒருத்தர் நல்ல பழமொழி சொன்னார், மண்ணுன்னா கூட மறைச்சி திங்கலாம் சொந்த வீடு இருந்தான்னு. நீ மண்ணை தின்னா கூட மறைச்சி திங்கலாம் எவனுக்கும் தெரியாமல். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. உன் லைஃபு ரிஸ்கில் இருக்குது, ஒரு இன்சூரன்ஸ் ஏற்பாடு பண்ணு. மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணு. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுட்டு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு நீ கார் வாங்கி என்ஜாய் பண்ணு. கேப் தான் இருக்குது, எப்போ வேணாலும் ஓலா ஊபர் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. இல்லை சார், ஆக்சுவலி ஃபிலாசபியில் நான் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் தத்துவமாக நடைமுறை சொல்கிறீங்க, ப்ராக்டிக்கல் நடைமுறைக்கும் சொல்கிறீங்க. அதான் ஃபிலாசபிக்கல் நடைமுறை சேர்த்து சொல்லிட்டீங்க நீங்கள். நான் என்ன கேட்கணும்னா, இப்போ வந்து மேஜராக பேங்க்கையும் ஆர்டிஐயும் தாண்டி இந்த பக்கம் மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ வரதுக்கான சொல்கிறதுனா இன்ஃப்ளேஷன், பண வீக்கத்தை நீங்கள் வந்து மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இப்போது நான் என்ன கேட்குறேன், ஒரு கார் அல்லது ஒரு வீடை பேங்க்கில் போட்டு பேங்க்கில் லோன் வாங்கி பண்ணும்போது 5 லட்ச ரூபா லோன் வாங்கினா ஒரு 6-8 லட்ச ரூபா நீங்கள் கட்டுவீங்க. 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தான் கட்டுவீங்க. நீங்கள் ஹோம் லோன் இது மாதிரிலாம் பண்ணால் எக்ஸ்ட்ரா தான் கட்டுவீங்க. அப்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னா ஏன் அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி டைம் பண்ணி ஒரு 20 வருஷம் நான் கார் வாங்க மாட்டேன், வீடு வாங்க மாட்டேன், டைம் பண்ணி வாங்கக்கூடாது, அது ஏன் பெட்டர் சாய்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நல்லா இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா போஸ்ட்போனிங் தி ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் 20 வருஷம் உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? இப்போது உங்கள் குழந்தை கேட்கும், பக்கத்துட்டுமா அவங்களாம் அந்த பெரிய காரில் போகிறாங்களே, ஒய்ஃப் கேட்பாங்க. இந்த ப்ரெஷர்லாம் நம்ம தாங்கணும், ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நமக்கு வந்து இப்போதைக்கு கார் வேண்டாம், நம்ம இந்த பணத்தை சேமித்து வைப்போம். 20 வருஷம் கழிச்சு நீங்கள் கார் வாங்க வேண்டாம், 20 வருஷம் கழிச்சு கௌரவமாக வாழலாம். அதுக்கே அது தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு வாங்கணும்னு ஒரு பரபரப்பு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக போய் சேமித்து வாங்குறது பெட்டரா, பேங்க்கில் போட்டு சேமித்து வாங்குறது பெட்டரானா? சேமித்து வாங்க வேண்டியதே இல்லை. அது வாங்குங்க, இல்லைன்னா தள்ளி போடுங்க. நான் தள்ளி போடுங்க கட்சி. ஓகே சார். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் எல்லாம் பார்க்க முடியுது. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கொண்டு போட்டுருவோம். அப்படி இல்லைனா பேங்க்லேயுமே மாதம் இது பண்ணுறது ரெகுலரிங் டெபாசிட் மாதிரிலாம் கூட ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்து 2 ஆப்ஷன் பார்க்குறோம். எஸ்ஐபி ஒன்று, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறோம். இந்த ரெண்டில் யார் ஒன் டைமாக என்கிட்ட 50,000 இருக்குது நான் மொத்தமாக ரசிக்கு போடுறேன் அப்படின்னு போகணும், இல்லை என்கிட்ட வந்து 50,000 இருக்குது நான் மாதமாக பிரித்து போடுறேன் அப்படின்னு போகணும். இந்த 2 ஆப்ஷனில் என்னென்ன வித்தியாசங்கள், யார் எதை சூஸ் பண்ணணும்? அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், திடீர்னு பார்த்தா 5 கிலோ தக்காளி 100 ரூபான்னு வந்தது. இப்போ கொரோனா பீரியடில் 5 கிலோ 2.5 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு. நம்ம வந்து யூஸ்வலாக 1/2 கிலோ வெங்காயம் தான் வாங்குவோம். அன்றைக்கி வந்து 200 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்குகிறோம். வெங்காயம் கெட்டு போகாது, ஏன் ரொம்ப சீப்பாக கிடைக்குது, கூட வாங்கிடலாம். அப்போது லம்பாக வாங்குகிறோம், லம்சம் வெங்காயம் வாங்குகிறோம். ஏன்? இட் இஸ் சீப். நம்மளே கடைக்கு போகிறோம், யூஸ்வலாக 1/2 கிலோ வாங்குறவங்க. அப்போ வந்து ரொம்ப ஹையாக இருக்குது விலை, 100 ரூபா விற்கிது கிலோ, நம்ம வந்து 1/4 கிலோ போதுன்றோம். அப்போது ரொம்ப ஹையாக இருக்குது, நம்ம கம்மியாக வாங்குகிறோம். அது மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையாக இருக்க போகுது. ஒரு ஷேர் ரொம்ப ஹையில் போய்ட்டுருக்கு அப்படின்னா மொத்த மார்க்கெட்டுமே ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ போய் ஒரு பெரிய லம்சம் பண்ணக்கூடாது, மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணக்கூடாது. இப்போ ஹையில் இருக்குது மார்க்கெட், 60,000 வந்துடுச்சு, கிட்டத்தட்ட 59,000 இண்டெக்ஸ் வந்துடுச்சு. 21,000 வருமானு அலைஞ்சிட்டு இருந்தோம், 60,000. இப்போ போய் கையில் இருக்கிற பணம் லம்சம் வாங்கக்கூடாது. அப்போ இதுலேருந்து இறங்குமா, இதுலேருந்து ஏறவே ஏறாதா சொல்ல முடியாது, என்ன வேணால் நடக்குது இல்லையா? அதனால நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போலேருந்து கூட எஸ்ஐபி போடலாம். எஸ்ஐபிங்கிறது அப்போ என்கிட்ட பணம் இருக்கே, நான் மொத்தமாக போடுறதுக்கு வச்சுருக்கேனே, இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்கேனே, மார்க்கெட் ஹையாக இருக்கே, நான் என்ன பண்ணுறதுன்னா அதுக்குள்ள இதில் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கோ, தொடர்ந்து உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் பணத்தை அதில் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு டெட் ஃபண்டில் போய் பணத்தை போட்டுடலாம். லம்சம் போட்டுட்டு எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபண்டுலேருந்து மாதம் 1000 ரூபாயை மட்டும் எடுத்து அவன் ஈக்விட்டி பிளானுக்கு மாற்றிட்டே இருப்பான். அப்போது இதில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டீங்க, ஃபிக்ஸட் ரிட்டர்னில் போட்டுட்டீங்க, அதுலேருந்து வந்து 1000 மாறுது. இது யாருக்குன்னா என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா இருக்குது, மாதம் என் கையில் இருந்தால் செலவாகிட்டே இருக்கும், அதை என்ன பண்ணுறேன்னா இதுலேயும் போட்டுருந்தேன், அதில் எஸ்ஐபியும் வேணும்னு நினைக்கிறவங்க. ஆமாம், ஓகே. சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். இன்னும் இருக்குது, சில பேர் இருக்காங்க, நான் வந்து நிறைய சேர்த்து வச்சுட்டேன், எனக்கு வயசு 70 ஆகுது, மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பணம் இருக்குது, இனிமேல்ட்டு எனக்கு அதிலேருந்து பணம் நான் போட விரும்பலை, எனக்கு வேணும்னா அதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்.
இந்த 70,000லேருந்து மாதம் உங்களுக்கு 10,000 கொடுத்துட்டே இருப்பான். அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் அளவை குறைச்சிட்டே வருவோம், விற்றுக்கிட்டு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி 3 இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு வேரியபிள் ரிட்டர்னில் லம்சம்ங்கிறது எப்போன்னா, மார்க்கெட் எப்படி இந்த மார்ச் 2020 கொரோனாக்கு பயந்து கீழே வந்ததோ அப்போ லம்சம் பண்ணலாம். இன்னொன்று என்ன நடக்கும்னா, இப்போ தற்செயலாக மார்க்கெட் இவ்வளோ விழுந்தது உடனே பவுன்ஸ் ஆகிடுச்சு. சில சமயங்களில் டைம் வைஸ் கரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன். சில சமயங்களில் மார்க்கெட் விழுந்துருச்சுன்னா 2-3 வருஷத்துக்கு சரியாகாது. அப்போ நம்ம உள்ளே போட்டால் வெளியில் வர முடியாது. ரெசெஷன் டைம் இருக்குமா? ஆமாம், கரெக்ட், ரெசெஷன். நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இறங்கிடுச்சுன்னா திருப்பி அது எந்திரிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும்னா நீங்கள் நடுவில் எடுக்கவே முடியாது. எடுத்தால் நட்டத்தில் எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், லாங் டேர்மாக இருக்கிற ஃபண்டை மட்டும் போடுங்க. அப்பையும் நீங்கள் லம்சம் போடாமல் கிராஜுவலாக போடலாம். கிராஜுவலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பல விலைகளில் கிடைக்கும். அதனால் நிச்சயமாக விலை ஏறப்போது தற்காலிகமாக தான் இறங்கியிருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் லம்சம், இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எஸ்ஐபி தான் பெட்டர். ஓகே. ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள் மற்றும் பனியன்கள். சோழன் மெஸ் 3வது கிளை இப்பொழுது அண்ணா நகரில். சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட், கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அருகில்.